ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வசித்தான். அவன் ஓர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க விரும்பினான், ஆனால் அவன் ஓடுவதில் சிறப்பாக இல்லை. இதை நினைத்தவுடன் அவன் தயக்கம் கொண்டு பின்னே நகர்ந்தான். அதை கவனித்த அவனது பாட்டன் அவனை அழைத்துப் போய் ஒரு சிறிய பூமரத்தை காட்டினார். இந்த மரம் முதலில் ஒரு சிறிய விதையாக இருந்தது. பூமியில் புதைக்கப்பட்டதும் அது வளர முடியும் என்று நம்பிக்கையுடன் முயன்றது. மழையும் காற்றும் வெயிலும் அதை பலமுறை சோதித்தன. ஆனால் அது வளர்வதை தடுக்கவில்லை. இன்று அது ஒரு வலுவான பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது. பாட்டன் திரும்பி சொன்னார், நீயும் அதுபோல முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வதற்கு முன்பே கைவிடக்கூடாது. ஒருநாள் உன்னால் வெற்றி பெற முடியும். இந்த வார்த்தைகள் ரவிக்கு உற்சாகமளித்தன. அவன் தினமும் பயிற்சி செய்தான். போட்டி நாள் வந்தபோது அவன் தன்னம்பிக்கையுடன் ஓடினான். எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று போராடினான். முடிவில் அவன் 2ஆம் பரிசை பெற்றான். அவன் புரிந்து கொண்டான், முயற்சி செய்தால் எதையும் சாதிக்கலாம். கதையின் நோக்கம், வெற்றி பெற முயற்சி செய்வதை ஒருபோதும் கைவிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.